கூத்தாடும் மாயைக்கு மேலே அந்த பிரம்மவெளிதனில் பேரருளாலே சித்தாடுகின்றது பாரி திரு சிற்றம்பலத்தை திருநட ஜோதி என்ற வாக்கு நாங்கள் அடுத்ததாக நம்மோடு பேச இருப்பவர் கடப்பை சச்சிதானந்த சுவாமியினுடைய மாணவர், எங்களால் அட்சய பூர்ணர் என்று அழைக்கப்படும் மேல்மங்கை சுவாமி அவர்களை பேச அழைக்கின்றோம். ஆர்டி லோகநாதன் அவர்கள் தனது தந்தை சித்தரிய பழனியப்பனுடைய குரு பூஜையை வருடாவரம் செய்து கொண்டிருக்கிறார். இது அவருடைய 16ஆவது ஆண்டு குரு பூஜை. நம்முடைய சித்தர் பழனியப்பன் அவர்கள் 1926 இங்கே பிறந்தார். அடுத்து சித்திரை மாதம் 5ஆம் நாள் 2009 அவர் மறைந்தார். அவருடைய அந்த மறைவு இறப்பு இரண்டுமே மிகவும் முக்கியமானது. அவர் பிறந்து அந்த இளவயதிலேயே இந்த சிவநெறியை பரப்புவதற்கு தன்னை உட்படுத்திக் கொண்டு யோகம் மற்றும் ஆன்மீகம் அனைத்தையும் இந்த அவிநாசி இடத்தில் இருந்து கொண்டு நாடகமும் பரப்பினார். நம்முடைய லோகநாதன் ஒரு தந்தைக்காக இவருடைய வருடாவுடன் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது தந்தையினுடைய அபிலாஷை எதுவாக இருக்கும் என்று நான் சற்றுமுன் அவருடன் பேசிய போது அவர் சொன்னார், அன்னதானம் அதை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா என்று அவருடைய ஒரு பெரிய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதை நாம் பார்க்கும்போது நம்முடைய பழைய ராமாயணத்திலே உள்ள ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதிலே சிரவணகுமார் என்பவர் தன்னுடைய தாய் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தீர்த்த யாத்திரைக்கு அழைத்து போகிறார். அவர்கள் நடக்க முடியாது, கண் பார்வையில் இருந்தும் கூட அந்த சிரவணகுமார் தாய் தந்தையுடைய அந்த அபிலாஷையை நிறைவேற்றுவதற்காக அவர்களை தோல்வியை சுமந்து கொண்டு எல்லா தகவல்களுக்கும் சேர்ந்து கொண்டிருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன என்றால், ராமாயணம் உருவாவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது. அவர்களுடைய தாய் தந்தையை சுமந்து கொண்டு ஓய்வெடுக்கும் வேலையிலே தாய் தந்தைக்கும் தாகம் எடுத்தது. அந்த தாகத்துக்காக அவர்களை நீரை இறக்கி வைப்பட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு சென்று நீர் எடுத்து போனார். அவர் நீர் எடுத்துக்கொண்டிருக்கும் போது தண்ணீரில் சலசலப்பு சொன்னார். அப்போது தசரதன் ராமனுடைய தந்தை அங்கே வேட்டையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு தண்ணீரிலே சலசலப்பு கிடைக்கும்போது ஏதோ ஒரு மிருகம் மானோ இருக்கிறது என்று தெரிந்து அவர்களுடைய அம்பை அங்கே செலுத்தினார். அதை கொள்வதற்காக. ஆனால் அது மிருகமல்ல, அது நம்முடைய சிரவணகுமார் தந்தை தாய்க்காக நீரெடுக்க சென்றவர். அந்த அம்புகளோ அந்த சிரவணகுமார் இறந்து போகிறார். தாய் தந்தையும்
தனியாக வரவில்லை. அப்பொழுதுதான் அவர் தெரிய வருகிறது, தன் மகனை தசரதன் அம்பு விட்டு கொண்டு விட்டார் என்று தெரிகிறது. உடனே அவர்கள் சாபம் அடைகிறார். என் மகனை இழந்து நான் எப்பொழுது தொழில்நுட்பமோ நாங்கள் அதுபோல நீயும் உங்கள் மகனை பிரிந்து தொழில்நுட்பா என்று தொழிலிருந்து சாவா என்று சாபம் அடைகிறார். இந்த குரு பூசையில் கடந்து கொள்வதை பெரிய ஒரு பேராக பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அதில் கலந்து கொண்ட உங்களை பார்ப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதற்காக இங்கே மேடையில் இருக்கின்ற பெரியவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த குரு பூஜையில் கடந்து கொண்டு இது சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்முடைய கருணாமூர்த்தி அவர்கள் அகில இந்திய பாரம்பரிய மருத்துவ சங்கத்தின் தலைவர், பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார். அவருக்கு அடுத்தது நம்முடைய மிஷனை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகந்தழைக்க வந்தித்த உருவே வருக. ஓதாத உற்ற கலைகளை தெரியும் உணர்ந்தோர் தோழி வருக. ஒன்றிரண்டதில்லும் பரமானந்த சுயல்பே வருக. இன்பத்தமை இரவா கதிரேற்றுகின்ற இறையே வருக. என் போல்வார் கடகந்தவிழ்த்து கதிரேற்றும் கண்ணீ வருக. கண்ணிறைந்து கணிப்பே வருக. கணிப்புலகின்ற கனிவே வருக. கலைமதியதோ உலகந்தளித்த வளர்மதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வல்லல மனோர் மாணிக்கமணியே வருக வருக. குருவர் சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணே அருட்பெருஞ்சோதி. இந்த சுவாமிகள் சித்தர் ஐயா சித்த வைத்தியர் ஏஆர் பழனியப்பன் ஐயா அவர்கள் அடிகளாரின் 16ஆம் ஆண்டு குருபூஜை விழா. ஐயா பேரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். ஐயா உலக வழியாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அருட்பெருஞ்சி ஆண்டவரின் வழியில் வந்த சித்திரமுத்து அடிகளார் ஐயன் சிஷியராகி நம்முடைய இந்திய குருபூஜை நடத்தும் பழனியப்பன் அடிகளாரின் குருபூஜையிலே இன்றை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர் அனைவரையும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கீழே அமைந்திருக்கும் பெரியவர்களையும் சான்றோர்களையும் சித்தர் வழிபாட்டு சித்தர்களையும் மற்ற ஆன்மீக அன்பர்களையும் சித்த வைத்தியர்களையும் ஊர் பொதுமக்களையும் ஊர் பொதுவாளர்களையும் மற்ற அன்பர்களையும் வருக வருக என அகில இந்திய சித்த வைத்திய சங்க சார்பாக வரவேற்ற உங்களை இன்றைய தினத்திலே மிக ஒரு அற்புதமான நாள் என்றுதான் இந்த அவினாசியிலே சொல்ல வேண்டும். என்னவென்றால் ஒரு சித்தர் விழா நடப்பது என்பது இந்த ஊருக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் நடக்கக்கூடிய இன்பங்களும் துன்பங்களையும் அகற்றிவிட்டு துன்பத்தை விட்டு இன்பத்தை தரக்கூடியவர்கள் சித்தர்கள். அது மாதிரி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சித்தர் வழிபாடு என்பது எல்லாருக்கும் கிடைத்து விடாது. வாழையடி வாழையாக வந்த கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று வள்ளல் பெருமானார் சொல்வார். அதே போல்தான் இந்த வாழையடி கூட்டத்தில் வந்த இந்த ஒருத்தர் தான் நம்மளுடைய ஐயா இன்றைய குருபூஜை நடத்தும் விழா நடத்தும் ஒரு நாயகர். அப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்க உலகத்திலே நம்மளையெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று தனது லட்சியமாக கொண்ட ஒரே மகானாக நம் கண்முன்னே வாழ்ந்து ஒளி தேகம் அடைந்த நம்ம வள்ளல் பெருமானாரை போற்றி புகழ்வோம். ஏன் அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், ஆன்மீகத்திலே மிக சுலபமான முறையிலே நீங்கள் எல்லாரும் நாடாடி நினைக்கக்கூடிய ஒரே வழியை காட்டியுள்ளார். ஏன் இப்படின்னா, நம்ம அலைய வேண்டியில இல்லறத்தில் இருந்துகிட்டும் உலகவாசியா வாழ்ந்துகிட்டும் ஆன்மீகத்தில் இருந்துகிட்டும் இந்நிலையை அடையணும்னு நினைச்ச ஒரே மகன் வள்ளல் பெருமானார். நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 159 ஆண்டு காலமாக பசிப்பினி போக்குமிடமாக வடலூர் தர்மசாலை நடந்து கொண்டிருக்கிறது.
கொரோனா காலத்தில் கூட ஒரு நாள் கூட முடியல, ஒரு வேலை கூட முடியல. நாங்கள்லாம் அங்கே இருந்தோம். தொடர்ந்து அந்த சுற்று இருக்க பகுதிகள் எல்லாரும் கபசுர குடிநீர், என்னென்ன மருத்துவ குடிநீர் கொரோனா காலத்தை கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஒரு ரகசியம் அங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் வாட்டி வதைத்த அந்த கொரோனா காலத்தில் ஒரு உயிர் கூட வடலூர்ல போகல. அப்படியே ஒன்னா தான் கிடந்தாங்க. தர்மச்சலை தள்ளி தள்ளி மக்கள் கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடம் வடலூர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இறங்கி ஆட்கொண்ட இடம் சித்திவலாம் மேட்டுக்குப்பம். இது முதல்ல நம்ம தெரியணும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லாருக்கும் தலைமை. யாருங்க? ஜோதி. அந்த ஜோதி தான் நம்ம காண ஆசைப்படுறோம். அந்த ஜோதி தான் வேணும். எல்லாரும் ஜோதி ரூபத்தை பற்றி தான் பேசுவோம். அப்ப அந்த ஜோதியினுடைய ஒரு ஒளிமயத்தை நம்ம காண்பதற்கு ஒவ்வொருவரும் நமது ஐயா இருக்கணும். ஐயா வருகிற வரவேற்று ஐயா மேடையில் நமது மார்க்கெட் ஐயா அருட்பெருஞ்சோதி. அதுபோல் அந்த மேட்டுக்குப்பத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னை இறங்கி தன்னை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தில் இறங்கிய வள்ளல் பெருமானார் அவர்களை காட்சியை கொடுத்து அந்த காட்சியின் மூலமாக மரணமில்லா பெருவாழை பெற்றார். அந்த மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு எப்படி அடைய வேண்டும் என்று 5 திருமுறைகள் 6 திருமுறை எழுதினார். அந்த 6 உரைநடை பகுதிகளாக பல்வேறு விஷயங்கள் கொடுத்தார்கள். அதிலே அந்த உரைநடை பகுதியிலே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வார். பசிப்பிணியை பற்றி சொல்லியிருப்பார். பசிப்பிணி என்னன்னு சொல்லியிருப்பார் என்று கேட்டால் சிம்பிளாக சொல்கிறேன். தேலின் கொட்டிய விஷத்தை தாங்கி விடலாம், கடியின் விஷத்தை வலியை தாங்கி விடலாம். பசியின் விஷத்தை தாங்கவே முடியாது, பசியின் வலியை தாங்கவே முடியாது. மிக பெரும் பிணி பசி பிணி. அதனாலதான் சுவாமி என்ன செஞ்சாங்க, ஏழை பணக்காரன் கிட்டவன் நல்லவர் கெட்டவன் என்று போறாரு, அவனுக்கு ஒருபடி அன்னத்தையாவது கொடுத்து விடுவான். பசியோடு வரும்போது யார் என்னன்னு பார்க்காரு, எனக்கு அவன் பிடிக்காது, அவன் எதிராளி எதுவும் பார்க்காரு. ஒருபடி அன்னம் அந்த பணி அந்த அக்னியை அணைக்கும் போது நம்மளுடைய பிணி அக்னி போகும். பிணி அக்னி போச்சுன்னா என்ன ஆகும்? கர்ம வினை போகும். காற்று புகாத இடத்தில் உன் கர்மா வந்து ஒன்று சேர்ந்து சொல்றாரு. காற்று புகாத இடத்துல கர்ம கர்மம் சிலை கர்மா வந்து பிளாக் பண்றாங்க. அது எங்க சொல்ல முடியாது, எந்த பிரபஞ்சம் கூட சொல்ல முடியாது. அப்ப எப்படி போக்குறது? வழி தெரியாம அலைகிறோம், அங்க ஓடுறோம் இங்க ஓடுறோம், கோயிலுக்கு ஓடுறோம், குருமார போய் எங்கெங்கே ஓடிட்டு கிடக்கிறோம். ஈஸியா ஒரு மெத்தட சொன்னாங்க. பசியோடு இருப்பவர்கள் அன்னத்தை கூட அற்றார்கள் கூட ரொம்ப ஏழ்மையில பசிமுகாரி ஒரு வேளை பசிமுகாரி ஐயா சாப்பிடுங்க, ஒரு பொட்டலத்தை வாங்கிட்டு தப்பே கிடையாது. அந்த இடத்துல அந்த பசிப்பிணி ஒழியும் போது நம்மளுடைய பாவப்பிணி போகும். மிகப்பெரிய விஷயம் அந்த அன்னதானம் என்பது. அதனால தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொன்னாங்க. அன்னதானத்தை மிஞ்சிய தானே இது கிடையாது. அதனாலதான் வள்ளல் பெருமான் சாப்பாட்டை பற்றியே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி நிலை அடையணும், எப்படிலாம் நம்ம மேலே ஏற்படுறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சொல்லியிருக்காங்க. எல்லா சித்தர்களும் ஆராய்ச்சாங்க. சித்த வைத்தியெல்லாம் செஞ்சோம். கடைசியாக நாங்கள் போனேன் போய் பார்க்கும்போது இப்படி ஒரு நிலைகளை பற்றி கூறியுள்ளார் என்பதை பார்க்கும்போது மிக வியப்பாக இருந்தது. அந்த மகான் என்ன சொல்கிறார் என்றால், எதை பற்றியும் பேசலாம், எல்லாரும் சமரசமா இருங்க, சமரச நிலை அடைங்க, சுத்த சன்மார்க்கன்றார். என் மார்க்கம் இருப்பொழிக்கு சன்மார்க்கன்றார். வேணாங்க பிணி மூப்பு சாக்காடு நம்ம கஷ்டப்படுறோம் ரொம்ப. யாராவது நோய் இல்லாத ஒருவேளை மாத்திரை போடாங்க பெருக்கமா கிடையவே கிடையாது. நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு பொருளையும் இன்னைக்கு கெட்ட பொருள் நச்சு கலந்துருச்சு. தண்ணி குடிக்க முடியுதா? மினரல் வாட்டரும் வாங்கி குடிக்கிறோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணினா கிணத்து தண்ணி தான் குடிச்சோம். வீட்டுல ஊத்து தண்ணி குடிச்சோம். 4 அடிக்கு ஊத்து தண்ணி. நீ 4 அடிக்கு தோண்டிங்கன்னா என்ன வரும்? ஒண்ணுமே வராது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றிய இயற்கையை கையில் எடுக்கணும். அப்ப இயற்கையை எப்படி கையில் எடுப்பது? இயற்கையை கையில் எடுக்க வேண்டிய விஷயம் நம்ம கையில தான் இருக்கு. இயற்கையை நீங்க கையில் எடுத்தால் மட்டும்தான் மருத்துவர் பக்கம் நீங்க வர முடியாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 120 போட்டிருந்தாங்க வயது. 85 வயசு 90 வயசுல எங்க தாத்தாலாம் ஒரு நல்ல கிடைச்சிட்டாரு. இன்னைக்கு நம்மளோட ஆயுள் காலம் 75 போட்டாங்க, 60 போட்டாங்க.
கேட்டால் டயாபெட்டிக் சுகர் 1 2 3 4ன்றாங்க. 4 காரணம் என்ன? நம்ம தாங்க ஒன்று கொட்டுறோம். என்னத்தை கொட்டுறோம்? கெமிக்கல் ஒன்று வயல்வெளியில் கொட்டுறோம். நம்ம பிள்ளைங்களும் சாப்பிடுது, நம்மளும் சாப்பிட்றோம், வெளியாலும் சாப்பிட்றாங்க. ஏறிக்கிட்டே போகுது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இன்சுலின் போடுவாங்க. 5வது நிலை உடம்புல ஒன்று இருக்காது, எல்லா சத்தும் மங்கி போடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு விரல், 2வது விரல், 3வது விரல் முட்டிக்கால் போய் சேர்ந்துடும். இப்படியே நம்மலாம் வாழ்ந்த அந்த காலத்தில். இன்னைக்கு விரல் எடுக்கிறத சொல்கிறாங்க. சார் இப்போ சிந்து விரல் எடுக்கிறாங்கப்பா சுகருக்குறாங்க. எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நாம் உணவின் முறையை மாற்றிக்கொண்டாலே போதும். ஏன் மாற்றணும்னு கேட்டீங்கன்னா, உணவும் வைத்தியமும் ஒன்று. 4448 வியாதிகளை பற்றி சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. 4448 வியாதிக்கு மருந்து சொல்லிட்டாங்க. அதை மீறி உங்களுக்கு வருதுன்னா என்ன செய்ய முடியும்? வேங்க 21 சொன்னாங்க. அப்போ 21 நோயை தாண்டி சக்கரை நோய் ஒன்று இருக்கா? கிடையாது. வல்லம் உருவாக்கப்படுகிறது உலகத்தில். அது எப்படி நாம் சரி செய்து கொள்வது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்போ அது யோசித்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய உடம்பை ரிசர்ச்சே நீங்கள் பார்க்கணும். நம்ம காலையில் என்ன செஞ்சோம்? பசிக்கலையா? உணவு வேணாம். காலையில் இந்த காப்பி டீ வேணாம். எதுக்கு காப்பி டீ? ஒத்துக்கலை. காப்பி குடித்தா பித்தம் ஏறும், பித்தத்துக்கு மாத்திரை போடணும். காலையில் என்ன செய்றீங்க? ஒரு 4 ஜீரகம், 4 கொத்தமல்லி, கொஞ்சம் பனவெல்லையை போட்டு குடிச்சிட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் சாப்பிட்டா இந்த டேப்லெட்லாம் தேவையில்லை. பிபி டேப்லெட்லாம் நம்ம அந்த மருத்துவ இதை பற்றி பேச வந்தாலும் மருத்துவத்தில் இருக்கிறனால சொல்ல வந்தோம். ஐயா சிறந்து விளங்கியிருக்காங்க மருத்துவத்தில். சித்தர்னாலே சித்த மருத்துவம் தான். அப்போ அந்த சித்த மருத்துவத்தை நாம் ஒவ்வொரு வீட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். திரிபாலெல்லாம் சொல்லுவாங்க, நீ திரிபாலாம் தாண்டிட்டோம். நம்ம எது போட்டாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு கேட்கல வயது. ஏன்னா கொண்டு போயிட்டு ஒரு குப்பியை நினச்சி கொட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம தலைமுறை நினைச்சி பிஸ்ஸா பர்கர் அது இந்த மைதா மட்டும் தொடாதீங்க. மைதா தான் மிகப்பெரிய ஆபத்தே நமக்கு. நீ எங்கே போனாலும் ஆன்மீகத்தை பற்றி இவ்வளோ கோயில் எங்கே இருக்கிறது? தமிழ்நாட்டில் 365 நாளும் என்ன உள்ளது? சந்தோஷமாக இருக்கக்கூடிய 365 நாளும் பூஜை புனஸ்காரம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம் மட்டும்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா வைகாசி ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்கும். அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆணியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். சித்திரையில் பார்த்தீங்கன்னா அப்படியே நாளைக்கு ஆரம்பிங்க வருஷம் பருவமாக அப்படியே தொண்டே போயிட்டு இருக்கோம். நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். பெரிய எல்லாம் இருக்காங்க. ஆன்மீகம் என்பது நம் உடல் உயிர் மூச்சு. ஆன்மீகம் என்பது நம் ஒருவேளை உணவு. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆன்மீகம் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் நம்ம ஒரு காலத்தில் உலகம் இயங்குன்னு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க. நாம் சரியாக இருக்கும்போது இன்னும் இறையாற்றல் நிறைய பேர் இருக்கும். இந்த இறையாற்றல் நிறைய பேர் வரப்போ இன்னும் ஆன்மீக ஆற்றல் போகிறோம். இந்த ஆன்மீக ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலாக மாறும்போது உலகம் சமநிலை பெறும். இந்த சமநிலை பெறும்போது உலகமே அமைதி பெறும். நன்றி. இன்றைய இந்த விழாவினை லோகநாத ஐயா மற்றும் அவர்களுக்கு பொன்னுசாமி ஐயா மற்றும் அனைவரும் சேர்ந்து இந்த குழுக்கள் அனைவருக்கும் இந்த சித்தர்கள் ஆன்மீக விழாவை நடத்துவதற்கு மிக ஒரு சிறப்பான அகில சித்த வைக்கிற வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் நடக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் இந்த மாதிரி சித்தர் விழாவில் கலந்து கொள்வது நிறைய நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜிட்டிஸ், ஒரு நிறைய சக்திகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு இடம். எந்த கோயில்களுக்கு போகிறோமோ அதே இது நம்ம சித்தர் பூஜையில் கிடைக்கும் என்பது நான் கண்டது, நான் நிறைய அனுபவித்தது. எனவே இந்த சித்தர் நாள் நன்னாள் பொன்னாள் அவிநாசி கிடைத்த ஒரு பெரிய நாளாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கும் மேடைகளுக்கு அனைவரையும் வணங்கி கீழே இருக்க அனைவரையும் எனக்கு பேசுவதற்கு செவி கொடுத்து கேட்டதற்கு நன்றியினை கூறி அகில இந்திய சித்த வைத்திய சங்க பொதுச் செயலாளர் நண்பர்கள் நன்றி கடத்த வணக்கம் தெரிவித்து மற்றொரு வாய்ப்பை கொடுக்க விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்று, ஐயா வெள்ளிங்கிரி ஐயா அகில பாரத சாதுக்கள் கூட்டத்திலிருந்து வந்திருக்காரு. அவர் தன்னுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு பயப்படுத்த அடியை ஒதுக்குகிறேன். சுப்பிரமணியம் இதற்கெல்லாம் மேலாக குருஜி மிக பிரமாண்டமாக நடத்தி கொடுத்திருக்கின்ற லோகநாதன் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கு அகில பாரத சாதுக்கள் கூட்டமைப்பின் சார்பிலே உங்கள் வணக்கத்தை தெரிவித்திருக்கின்றோம். விழாவிலே கலந்து கொள்வதற்கான பெரும் மகிழ்ச்சியும்
குருவர்களும் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய பொருளாகும். ஏனென்று கேட்டால் குரு பூஜை என்பது அது ஒரு பெரும் வியப்பானது, ஆத்மத்துணையானது. சித்தர்கள் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். தியான வழிபாடு, யோக வழிபாடு, இப்படி எண்ணற்ற வழிபாடுகளை நாம் இருந்தாலும் கூட குரு பூஜைக்கு நாம் எல்லாம் கலந்துக்கிறோம். அதுல ஒரு பிடி அரிசி ஆனாலும் நாம் பொங்க வேண்டும். அதுதான் குரு பூஜையினுடைய வழிபாடு. ஒரு பிடி ரொம்பலாம் சாப்பிட வேண்டியது. ஒரு பிடி ஆனாலும் குருவை நாம் நினைத்து அதில் அந்த அன்னத்தை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதுதான் குரு பூஜையினுடைய வழிபாடு தத்துவம். ஆன்மீக பயணத்திலே நமக்கெல்லாம் நாளும் மழை வழங்கக்கூடிய தலைவர்கள் மக்களே, திரு அடிகளாருடைய குருமொழிகளுடைய அவருடைய சீடரான அடிகளாருடைய குரு பூஜை விழாவை கலந்துக்கூடிய சிவனடியார்களே, அருட்சான்றவர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய இந்த குரு பூஜையினுடைய விழாவினை இடந்தோறும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய இவர் யோகநாதன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் இந்த விழாவை பங்கேற்று நடத்திருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் எனது குருபூஜையுடைய அம்சம் என்னவென்றால் பலவிதமான சாதுக்களையும் வீட்டிலே சந்திக்க வேண்டும், அவர்களுடைய ஆசைகளெல்லாம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குருபூஜையுடைய நாயகராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆத்மசாந்தி என்று சொல்லக்கூடிய ஞானத்தை நாம் ஐயா கொடுக்க முடியும். அதனால்தான் ஞான சமூகத்தினால் மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் மைகளும் எண்ணில் நல்ல எதிர்க்கு யாருமோ குறைகளே. இது நம்முடைய சித்தர்கள் இதுக்கு எல்லாம் ஒரு வழி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நிறைய அவர்கள் அனுபவித்து நம்ம கொடுத்திருக்கார்கள். அவர்களுடைய வழியை பின்பற்றினாலே நாம் நீடாக பாடலாம். இதை கேட்டால் சொல்லுங்கள், ஏன் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்து என்னையா பண்ண போகிறோம்? 100 வயசுக்கு மேலே வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மனசு நினைப்புங்க. நமக்கு வயதை கொடுக்கறது எதுக்காக தெரியல? இந்த உலகத்திலே இந்த மாயையோடு வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, இந்த மாயை கடந்து இறையோடு வாழ்வதற்காக கொடுத்திருக்காரு. அதனால்தான் நாமக்கல் சொல்வதால் மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தினார்.
நீங்க ஆணை எப்போ கூட்டிட்டு போவாங்க? அவனுக்கு தான் வேலையா? ஆணை கூட்டிட்டு போகிறது எட்டாவது கூட வேலையா? வேற வேலை கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்றார்? ஞானித்த பிறவியும் வேண்டும். ஏன்னா இந்த பிறவியானது மனித பிறவி ஒன்றுதான் வாழ்வோடு வாழ்ந்து நல்ல கதியை அடைய முடியும். வேற எந்த பிறவியுமே செய்ய முடியாத அரிய காரியத்தை இந்த மாநில பிறவி. ஏன்னா இந்த மாநில பிறவிலே தான் இதை சிந்திக்க எண்ணம் வரும், சேவை செய்யக்கூடிய எண்ணம் வரும், மனத்திலே காரணியமான எண்ணம் வரும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் தோன்றும். இறைத்தன்மை அடைவதற்கு யோக நிலையை கொண்டு சேர்க்கணும். தானம் தர்மம் எல்லாமே இதில் செய்யணும். வேற எந்த பிரிவையும் செய்வேன். உங்களிடம் இருப்பதை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள். உங்களை நம்மிடம் இருக்கிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகத்தை நாமே எடுக்கணும். நமக்குள்ளே இருக்கிறத நாம தான் பார்க்கணும். இன்னொருத்தர் கொடுத்தாங்கன்னு நம்பாது. யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. நமக்குள்ளே இருக்கிறது நாமே தான் எடுத்துக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடியதை நாமே உணர்ந்தால் நாமே அந்த வீடு பெற்று அடையலாம். தன்னை உணர்ந்தார்க்கு தலைவன் இல்லை. தன்னை முதலில் உணர்ந்தால் எல்லாமே உணர்ந்துள்ளது. எதை ஒன்றை அறிந்தோமோ, எதை ஒன்றை பூரணமாக அறிந்து கொண்டோமோ, எது ஒன்று பூரணம் என்று நமக்கு நிலையாக இருக்கின்றதோ அதுவே முக்தி. அகிலாளி அன்பர்களே, இந்த விழாவிலே அன்பருக்குரிய அன்பர் நவநாதன் அவர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இல்லாமல்ல முனாசப்பட்ட திருமணி ஆகிய சென்றவர்களுடைய குருவர்களும் சிந்தித்து ஏழு வாழ்க்கையிடம் எங்களை எல்லாம் பார்த்து கொண்டோம். ஒற்றி ஓடு வச்சுட்டாங்க. இந்த விழாவிற்கான சிறப்பான ஏற்பாடுகளை மதிப்பிற்குரிய ஏபிஆர் யோகநாதன் அவர்களுடைய குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இங்கே நமக்கெல்லாம் அற்புதமான அருளரை வழங்கி காமாட்சிதாச சுவாமிகள் விடைபெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆன்மீக சிந்தனைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான இந்த சமுதாய சூழலை, இந்த சமுதாயத்தை, மக்கள் சமுதாயத்தை பண்படுத்தியவர்கள் நம்முடைய சித்தர்கள், நம்முடைய அருளாளர்கள், நம்முடைய வழிகாட்டிகளாக இருந்த தீர்க்கதரிசிகள் தான் இந்த மனித சமுதாயத்தை வழிநடத்தி இருக்கிறார்கள். மண்ணிலே இறந்து விட்டால் ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு விடைபெற்றாக வேண்டும் என்பது பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருக்கிறது. மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது. இதைத்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை மக்களுக்கு வடித்து வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றதற்கு பின்னால் எங்கே செல்கிறீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம்
எங்கிருந்தோ இந்த மண்ணில் வந்து பிறந்திருக்கிறோம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் வாழுகின்ற காலத்தில் செய்கின்ற புண்ணியத்தினுடைய பலனைத்தான் உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் நீங்கள் அடைய இருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் இறை வழிபாடு செய்கிறோம். இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஞானம் அடையலாம், அனைத்து மனிதர்களும் இறைநிலை அடையலாம். இது சத்தியமான உண்மை என்பதை நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கூவி கூவி அறைகூவல் விடுத்தவர் வள்ளல் பெருமானவர்கள். ஆனால் இன்னும் நாம் அதை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணன் படைத்தாரா, பெருமாள் படைத்தாரா, இயேசு படைத்தாரா, நபிகள் படைத்தாரா? எந்த கடவுளும் படைக்கவில்லை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும், இந்த கட்டிடம் முதல் இந்த வயிற்று வரைக்கும் அனைத்தையும் படைத்திருப்பவன் மனிதன். யோசிக்க வேண்டும். நாம் நம்மை படைத்தவர்கள் பெற்றோர்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்திருக்கிறவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள். மனிதர்கள்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார்கள். மனிதர்கள்தான் இந்த உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவது யார்? எங்கோ ஒரு விவசாயி வியர்வை சிந்தி அவன் உற்பத்தி செய்கின்ற உணவை நாம் உண்டு கொண்டிருக்கிறோம். எங்கோ ஒரு நெசவாளி தறியிலே அவன் உற்பத்தி செய்கின்ற ஆடையை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அவர்களெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய கடவுள்களாகவும் ஆடை கொடுக்கக்கூடிய கடவுள்களாகவும் இருக்கிறார்கள். அதே போல நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுள்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் கடவுள்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உண்மையிலேயே மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான், அதற்கான தகுதியும் வாய்ப்பும் உள்ளவர்களை மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து உங்களுக்கான சமுதாயத்தை உருவாக்கிக் கொள்வதுதான் சமுதாய தர்மம். அந்த உயர்ந்த சமுதாய தர்மத்தை அனைவரும் நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். அப்படி நிறைவேற்றுகிற பொழுது நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் ஞானம் பெற்றவர்களாக, இறைநிலை அடையக்கூடியவர்களாக மலர முடியும். அனைவருக்கும் பரிபூர்ணமான நல்ல ஆசைகளை வழங்கி நிறைவு செய்கிறோம். எல்லா சாதுக்களும் வந்திருந்து சென்றவர்களும் சரி, அமர்ந்திருக்கிறவர்களும் சரி, உங்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க சொல்லாத விஷயத்தை தான் எல்லாரும் நம்ம சொல்லியாகணும். ஐயா சொன்னாங்க 100 வயசு வரைக்கும் இருந்துட்டு இதுக்கு மேலே இருக்கு என்ன பண்ணணும். அவங்க அதுக்கு காரணம் சொன்னாங்க. அப்படிலாம் அவங்கெல்லாம் சொன்னது இருந்ததுனால தான் நமக்கு இந்த அறிவுரை ஆச்சுறாங்க. அதனால எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். சாமி சொன்னாங்க, காயக்கல்பம் மருந்து தான் சொல்லுங்கன்னு நம்ம சிலம்பத்தில் இருந்த கர்நாடகா கேட்க வேற ஒன்றும் இல்லை. அந்த காயக்கல்பம் எங்கிருந்தோ இயற்கை செடி கொடியில இருந்து வளர்க்கக்கூடிய மர செடிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல. இந்த உடம்பு தான் காயம். இந்த உடம்பு தான் காயம் சொன்னாங்க சித்தர்கள். இந்த உடம்பை கல்பம்னா அழியாதது. கல்பம்னா அழியாத பல காலம். இந்த அழியாத இந்த காயத்தை நாம தான் அழிவுபாதையில கொண்டுட்டு செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி பேசியவங்க சொன்னாங்க, நாம எங்கிருந்து வந்தோம் தெரியாது, எங்க போறோம் தெரியாது. அப்ப இருக்கிறது உண்மை தானே. இந்த நேரத்தில் என்ன செய்தால் நாம எங்க செல்ல வேண்டும்? குரு பூஜையை மேலும் மேலும் சிறக்க என்ன செய்ய வேண்டும்? மாதம் மாதம் வள்ளலார் செய்த அந்த பூசத்தன்று மக்களுக்கு அன்னதானம் பண்ணலாம்
சொல்லி ஒரு 4 வருஷ காலமாக அதை துவக்கி வச்சோம். அதுவும் செவ்வனையை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற சான்றோர்களுக்கும் சரி, சன்னியாசம் கொண்டவர்களும் சரி, யோகிகளும் சரி, சித்தர்களும் சரி, எந்த விதத்திலேயாவது ஒரு விதத்தில் வீட்டில் நாம ஆகாரங்களாக இருந்திருப்போம். எப்படி வெட்டத்துக்கு வெளில கலந்துருப்போம், ஏதோ கோபத்தோடு வெளில கலந்துருப்போம், ஏதோ ஒரு குறையை சொல்லி வெளில கலந்துருப்பாங்க. அப்படி உள்ளவங்கதான் நூற்றுக்கு கிட்டத்தட்ட 75 பேர் இருப்பாங்க. இல்லறத்திலே இருந்தே இந்த ஞானத்தை அடையலாம் என்று எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவங்க ஒரு சில பேர். அந்த விதத்தில் இன்னைக்கு குரு பூஜை செய்யக்கூடிய ஐயாவுடைய அவர் இல்லறத்திலே இருந்தே ஞானம் அடைந்தவர். நோய் கடைசி வரைக்கும் நோய் நொடி இல்லாமலே வாழ்ந்தவர். 26 விதமான யோக ஆசனங்களும் செய்தவர். அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆசனம் அவர் செய்த ஆசனங்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மயூராசனம் ரொம்ப அருமையாக செஞ்சிருப்பாங்க, சரசாசனம் பிரமாதமாக செஞ்சிருப்பாங்க. இது எல்லாமே இந்த உடம்பை அறியாமல் வைக்கிறதுக்கு, தேகத்தை அறியாமல் வைக்கிறதுக்காக கல்பத்தை மருந்து தேவையில்லை, அதுக்கு மாயம் தேவையில்லை, மந்திரம் தேவையில்லை. நம்ம உடம்பை நாமளே கவனித்தால் போதும். இன்னும் ஒரு படி நம்முடைய அவங்கள்ட்ட சொல்லுவேன், நம்முடைய கைகளே டாக்டர், இந்த விரல்களே வைத்தியர் அப்படின்னு. இரவு ஒரு சொற்பொழிவு நடத்தலாம், ஆள்காரம் தானே ஒரு நேரம் கொடுக்கலாம். அது மாதிரி அடுத்தாண்டு இந்த மாதிரி 2 நாள் திருவிழா கூட நடத்துறதுக்கு நம்ம சொன்னோம்னா, நம்ம துணை கொடுத்தோம்னா போதும், அவங்க நடத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க என்று சொல்லி இன்னும் எனக்கு தயம் பத்தாது. என் குருநாதருக்கு அவங்க தயக்கம் கொடுத்தாங்க 5 நிமிஷம்னு. அதனால் எனக்கு பேசுறதுக்கு நிறைய பேசுனாங்க, ஆனால் எல்லாத்தையும் எல்லா குருமாரும் பேசிட்டாங்க. ஆகையால் அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பிசியோதெரப்பி அது மட்டும் இல்லாமல் சைக்கலைஜில் பார்க்கக்கூடியவர் பரலைசிஸ் அட்டாக்லாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுவார். தொடுவுருமம் நிக்குருமம் எல்லாமே தெரிஞ்சவர். ஐயா வந்து இங்கே பெங்களூரில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் டெல்லியில் வரைக்கும் இருந்தவர். இப்போ வந்து இங்கே ஒரு ஓராண்டு காலமாக இங்கே இருக்கிறாங்க. ஐயாவுக்கு வந்து நெருங்கிய நண்பர் லோகநாத் ஐயாவுக்கு இவருடைய செல் நம்பர் கொடுக்க சொல்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் வைத்தியம் பார்ப்பதாக இருந்தால் நம்ம பிரபலாலயாட்ட தயவு செய்து போய் பார்க்கலாம். ரொம்ப ஒரு கை தேர்ந்த வைத்தியர். இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு வாய்ப்பு இது. நன்றி. அவரோட நம்பரை மொபைலில் வேணால் மைக்கில் சொல்ல சொன்னால் எழுதிங்க. 932 45 93 163. प्रभु 932 45 93 163. डॉक्टर प्रभु. யோகா மாஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த பொன்னாடை கொடுக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளரியோடை சிவவனத்தின் திருமணரும் சித்திரமுத்து அடிகளார் அவர்களுடைய பிரதான சீடருமான ஐயா ஆத்மநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி நண்பர்களே. மகாமந்திரம் எதுக்காகனா, இப்பொழுது நடைபெற்று இருக்கக்கூடிய காலம் சன்மார்க்க காலம். அது பெருமானார் சொன்னதை விட இப்போ எங்கு சென்றாலும், எந்த மேடைக்கு சென்றாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய வாயிலே அடிக்கடி தவிர்க்க முடியாமல் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் சன்மார்க்கம், வள்ளலார் சுவாமியை பற்றிய விஷயங்களை பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவே நமக்கு ஒரு சாட்சியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது சன்மார்க்க காலம் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு அடையாளமாக நாம் கொள்ளலாம். இப்பொழுது நமது
திருவருள் பிரகாஷ் வள்ளலார் சுவாமிகள் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அவர் இறைவனை பற்றியும் இறைவனை எப்படி அறிய வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியும் அவருடைய பாணியிலே சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அவைகளை அவருடைய எழுத்துக்களின் மூலமாக ஒரு 2 வழியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இறைவனை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கும் பூரணமாய் விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பினால் கருத்தினில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்படுத்த விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, முப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடும் என்றும் எங்கள் அறிவில் தேவரின் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தை அருள பெற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கடவுளை பற்றி நம்ம வள்ளலாருடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பழனிய பாட்டியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரமுத்தடியாருடைய வெளிவந்தவர்கள். அவருடைய ஒரு பிரதான சீடராக இருந்தவர். அவர் முழுக்க முழுக்க ஜோதி வழிபாடும் அன்னதானம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை மக்களுக்கு போதித்தவர். அனைத்து தரப்பு மக்களும் ஆன்மீகத்தில் வர வேண்டும் என்கின்ற ஒரு எளிய ஒரு விஷயங்களை முன்னிறுத்தியவர்கள். அப்போ கிட்டத்தட்ட வள்ளலாருடைய கோட்பாடும் நம்ம சாமியோட கோட்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்ம கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மேற்கூடிய சொன்ன விதத்திலே நமது இருதயத்தில் உணர்வில் உள்ளத்தில் இறைவனை நம்ம வந்து நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அதை செய்தால் தான் நம் கடவுளை அடைய முடியும் என்கிறது நம் வள்ளலாருடைய கோட்பாடு. ஆகவே மக்களே, நீங்கள் அனைவரும் இறைவன் மீது ஒரு பேராமல் கொண்டு அவன்தான் நித்தியமானவன், அவன்தான் சத்தியமானவன், அவனை அடைவது மட்டுமே உலக துன்பங்கள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் என்பதை உணர்ந்து நம் அனைவரும் பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகளை பயணிக்க வேண்டும் என்று கூறி நேரம் கருதி இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமாக முடிச்சிட்டாரு. இவருடைய பணி ரொம்ப மகத்தானது. சன்மார்க்கத்திலே இளைய தலைமுறையை உருவாக்கி வருகின்றார். அந்த வகையிலே எங்களுடைய சன்மார்க்க வாண்டு அகிலேஷ் பாப்பா அவர் வந்து என்ன சன்மார்க்கத்தில் புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்து இருக்கிறாரு. ஏன்னா இளைய தலைமுறைக்கு நாம் என்ன கொண்டு போய் கொடுத்துருக்கோங்கிறது வேணும்ல. அதான் எனக்கு பெரிய நெருக்கடியான பணி. அதை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் நம்முடைய சீனிவாசன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. இன்று வருகையிருந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நான் பேச போகிற கண்டென்ட் வந்து ரொம்ப பெருசு. ஆனால் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸு, ஷார்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் சுருக்கமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். 6 அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லி வளர்பெருமானார் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், பாராயணம் படிக்கிறோம், இது எல்லாமே கடவுள் வழிபாடு. எப்பவுமே நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க வித்தியாசமாக பண்ணாங்கன்னா அவங்க தான் நம்ம கண்ணில் வந்து தெரிவாங்க இல்லையா? இப்போ எல்லாத்துக்கும் அப்படி தானே. இப்போ நிறையா பேர் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் அங்கே நிறையா பேர் கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கவனம் அங்கே போகுதில்லை. அவங்க அது வித்தியாசமாக இருக்காங்கல்ல, அது நமக்கு தெரியல. அதே மாதிரி தான் கடவுளுக்கும். நம்ம போய் அவங்க கடவுளை வணங்குறோம்னா அது வந்து எல்லாருமே பண்ணுறது. இவனடா இவன் ஜீவகாருண்யமா கடவுள் வழிபாடுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு கடவுள் நம்ம செய்து பார்ப்பாரு. என்னடா இவன் புதுசாக என்னமோ சொல்லிருக்கான் ஜீவகாருண்யம். சரி, வந்ததுலேருந்து ஜீவகாருண்யம் சொல்கிறானே அப்படின்னா என்ன? வெரி சிம்பிள். ஜீவகாருண்யம்னா மற்ற உயிர்கள் மேலே அன்பு செலுத்துறது, மற்ற உயிர்கள் மேலே இரக்கம் காட்டுறது, மற்ற உயிர்கள் மேலே கருணை காட்டுறது, மற்ற உயிர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இதுதான் ஜீவகாருண்யம். சரி, இவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, தம்பி வந்துட்டு மற்ற உயிர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அவர் கொஞ்சம் காசு இல்லாமல் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நம்மளால கடன் வாங்கியாவது நம்ம போய் நம்ம அவருக்கு கஷ்டத்தை வந்து நம்ம நெறிட்டு பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு போய் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நம்ம தான் சேர்ந்து கடனாளி ஆகும். அது ஜீவகாருண்யம் கிடையாது. ஜீவகாருண்யம் என்னன்னா, வசிச்ச ஒரு உயிராக இருந்தாலும் அந்த உயிருக்கு போய் நம்மளால முடிஞ்ச ஒரு கையளவு சாப்பாடு கொடுத்தா கூட அதுதான் ஜீவகாருண்யம். ஒரு உயிர் கஷ்டப்படுது, அந்த உயிரை நம்ம பார்க்குறோம்,
நம்ம அந்த உயிரை பார்த்தா நம்மளுக்கு தோணும், ஐயோ அது கஷ்டப்படுது, நம்ம போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா கூட அதுதான் வந்து ஜீவகாருண்யம். சரி, இவன் ஜீவகாருண்யம் சொல்கிறாப்புல, ரொம்ப கஷ்டம், கோயிலுக்கு போனால் வந்துட்டு சாமியை கும்பிட்றோம், ஈஸியாக முடிஞ்சு 2 நிமிஷத்தில் போயிட்டு சாமியை அது பண்ணணும், படிக்கணும், பாஸ் ஆகணும், காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு தொட்டு கும்பிட்டு வந்துடுறோம். அது வெரி ஈஸியான வேலை. இவன் சாப்பாடு கொடுக்க சொல்கிறான், காலையில் எழுந்திரிக்கணும், சோறு செய்யணும், அது யாருக்கு வேணுமோ போய் தேடி கொடுக்கணும், இது ரொம்ப கஷ்டமான வேலை, இப்படி பண்ணால் நம்ம பிஸ்னஸ் பாதிக்கும், நம்மளோட படிப்பு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணுறோம்ல. அது அப்படி கிடையாது. நம்மளால முடிஞ்சதை நம்மக்கிட்ட இருக்கிறத யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்தோம்னா கடவுள் நமக்கு தேவையானதை கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். இதுதான் ஜீவகாருண்யம். அதே மாதிரி ஜீவகாருண்யத்திலே நிறைய டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஜீவகாருண்யம்னு சொல்லி இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறது இது எல்லாமே ஒரு வகை ஜீவகாருண்யமாக இருந்தாலும், இப்போ பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்கல்ல, அவங்களோட அனுபவத்தாகட்டும், அவங்களோட படித்ததாகட்டும், இது எல்லாமே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்கல்ல, இது ஒரு ஜீவகாருண்யம். அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு போய் சேரட்டும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரு ஜீவகாருண்யம். அதே மாதிரி சத்வீச்சாரம்னா இதுதான் சத்வீச்சாரம். இப்போ லோகநாதன் ஐயா இருக்காரு, அவங்க பெரியவர்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறதை சொல்றது சத்வீச்சாரம். அதே மாதிரி நம்ம மற்ற உயிர்கள் மேலே பார்க்குற பார்வை இருக்குல்ல, சில பேர் பார்த்தா இப்படியே முறைச்சிட்டே இருப்பாங்க. அது கிடையாது. நம்ம பார்க்குற பார்வையிலே தெரியும். நம்ம பார்க்குற பார்வை ஒரு அன்பான பார்வையாக இருக்கணும். மற்ற உயிர் வந்து நல்லா இருக்கணும், சரி இவன் பார்த்தா இவன் நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கு, எந்த வித சிரமமும் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்க்குற பார்வை காட்டுறது அது ஒரு ஜீவகாருண்யம். ஸோ இதுதான் வந்து ஜீவகாருண்யம். இதெல்லாம் வள்ளல் பெருமானார் 6 அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு, நம்ம எல்லாருமே 6 அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும். வெற்றி 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 வெற்றியே நத்தமிழை உற்றவர் பணி முற்றும் வெற்றி வெற்றியே சத்தியத்தின் எல்லையில் வெற்றி 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 வெற்றியே நத்தமிழை உற்றவர் பணி முற்றும் வெற்றி வெற்றியே உமாய தந்திர உடல்நிலை மாயமற்ற சக்தியும் அபாயம் உண்மையை உணர்த்து போக்கு வெற்றியே வெற்றி 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 வெற்றியே நத்தமிழரின் முற்றவர் பணி முற்றும் வெற்றி வெற்றியே உவர் வாழி மங்களம் உங்கள் முடிவர் வாழி மங்களம் ஜீவர் வாழி மங்களம் சிவபக்த வாழி மங்களம் நாடு முழுதும் மங்களம் அருள் ஞான சபைகள் மங்களம் அறநெறிகளும் மங்களம் புதிய அடிகளவை மங்களம் திருவருளொளி மங்களம் மக்கள் தீர்க்க வாழ்க்கையும் மங்களம் ஆத்மநாதரும் மங்களம் அருள் ராமலிங்கமும் மங்களம் ஜெய 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 மங்களம் ஜெகநாதனுக்கு மங்களம் சித்தர் புலவர் மங்களம் சித்திரமுத்தருக்கு மங்களம் சித்தர் புலவர் மங்களம் ஜீவன் முத்தருக்கு மங்களம் மங்களம் சுபமங்கலம் உலகெங்கும் புகழ மங்களம் ஒவ்வொருவாணி மங்களம் உங்கள் முடிவர் வாணி மங்களம் அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி நாட்டை போற்றி நாட்டவர்
வளர்க்கும் இறைவா போற்றி. நமது விழாவுக்காக சிறப்பு விருந்தினர் சென்ற ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமனுடைய தங்கை அவர்கள் இப்போது வந்துள்ளார்கள். அவர்களுக்கு பொன்னாடை விழாவின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அவருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது.